ஹலோ வணக்கம். நான் சேலத்திலேருந்து சுகநாடி ஜோதிட பேராசிரியர் விஜயன் பேசுகிறேன். எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியை பார்த்து கொண்டு உள்ள ஜோதிட நண்பர்கள், ஜோதிட சகோதர சகோதரிகள், ஜோதிடம் கற்றுக்கொள்ள உள்ள சகோதரிகள் சகோதரர்கள், ஜோதிடம் பார்த்து கொண்டு உள்ள சகோதர சகோதரிகளுக்கும், ஜோதிடம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஜோதிட ஆராய்ச்சியாளர் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் சேலத்திலிருந்து சுகநாடி ஜோதிட ஆசிரியர் வணக்கம். அடுத்தபடியாக இன்று 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பிறப்பிருக்கிறது. இந்த 2026ஆம் ஆண்டு எல்லாருக்கும் ஜோதிடம் நல்லா பலிதமாக வேண்டும், ஜோதிட தொழில் நல்ல முறையில் இருக்க வேண்டும், ஜோதிடம் நல்லா தெளிவாக ஜோதிடம் சொல்ல வேண்டும், எல்லாரும் ஜோதிடம் பார்த்து நிறையா சம்பாதிக்க வேண்டும், உடல் ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் எல்லா செல்வங்களும் பெற்று நிறைவாக இருக்கட்டும் என்று என்னுடைய வாழ்த்துகளும் என்னுடைய நன்றிகளும். அனைவருக்கும் நன்றி. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த புத்தாண்டில் நம்ம ஒரு நல்ல ஒரு ஜாதகமாக ஜோதிட கருத்துக்கள் நல்லதாக இருக்கணும், ஜோதிடம் தெளிவாக விதிமுறைகள் நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒரு ஜாதகத்தை தேடி கொண்டு வச்சுருந்தேன். அது எதுக்குன்னா 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு அன்னைக்கு இந்த ஜாதகம் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். இந்த புத்தாண்டில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நல்ல ஜாதகம் நமக்கு தேவைப்படுது. அதனால் இதை எடுத்து வச்சுருந்தேன். போர்டில் போட்டிருக்கிறேன் பாருங்கள். அது உங்களுக்கு நல்லா தெரியும். இல்லைன்னா நான் ஒரு முறை வாசித்து காட்டுகிறேன் பாருங்கள். இது ஒரு ஆண் ஜாதகம். 10/4/2008 11:26 PM திருச்சி. லக்கணம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணம். லக்கணத்தில் குரு, 3ல் ராகு மாந்தி, 4ல் சூரியன் சுக்கிரன் புதன், 7ல் சந்திரன் செவ்வாய், 9ல் கேது சனி. இது ராசி கட்டம். நவாம்ச கட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுன லக்கணம். லக்கணத்தில் சனி பகவான், அதுக்கு 5ல் துலானில் சந்திரன் ராகு சுக்கிரன், தனுசில் குரு மாந்தி, மகரத்தில் புதன், மீனத்தில் சூரியன், மேஷத்தில் செவ்வாய். இது நவம்ச கட்டம். ராசி கட்டம் நவம்ச கட்டம் 2 வந்துருச்சு. இன்றைக்கி வயசு பார்த்திங்கன்னா 17 முடிஞ்சு 18 பிறந்திருக்குது. செவ்வாய் திசை 3 வருஷம் மாதம்ல 13 நாள். இப்போ நடப்பு ராகு திசையில் சூரியன் புத்தியோடுது. இந்த ஜாதகத்தை நம்மகிட்ட கொடுக்குறாங்க. நான் பார்த்து ரொம்ப நாள் இன்னொரு அற்புதமான ஜாதகம், தெய்வீகமான ஜாதகம், நல்ல ஜாதகம், எல்லா கிரகமும் வலிமை பெற்ற ஜாதகம். இது நம்ம ஒரு புத்தாண்டில் நம்ம ஆராய்ச்சிக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். இந்த ஜாதகத்தை நம்மகிட்ட கொடுக்குறாங்க. நான் பார்த்து சொன்ன இந்த ஜாதகம் எல்லா கிரகமும் வலிமை பெற்ற கிரகம் அம்மா. இது இந்த ஜாதகனோட அம்மா தான் பார்க்குறாங்க. எல்லா கிரகமும் வலிமை பெற்ற கிரகம். இந்த ஜாதகம் பிறந்த வேட்டி அப்பாவுக்கு உயர்வை கொடுத்துருக்கோம், அம்மாவுக்கு உயர்வை கொடுத்துருக்கோம், மாமனுக்கு கொடுத்துருக்கோம், அண்ணன் தம்பிகள் கொடுத்துருக்கோம், பங்கு பங்காளி கொடுத்துருக்கோம். அந்த அந்த ஊருக்கே இந்த ஜாதகம் பிறந்த வேட்டி ஒரு செல்வாக்கு வந்திருக்கோம், ஒரு பலம் பெற்றிருக்குன்னு சொன்னேன். ஆமான்னாங்க. ஒரு ஜாதகன் பிறந்தான்னா ஊர் வளரும், நாடு வளரும், அவன் குடும்பம் வளரும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு ஜாதகம் பிறந்தாங்கன்னா அந்த குடும்பமும் பாதிப்படையும், அந்த ஊரும் பாதிப்படையும், நாடும் பாதிப்படையும். அப்படிப்பட்ட ஜாதகம் இருக்குது. பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகம் பாசிட்டிவான ஜாதகம். இந்த ஜாதகம் பிறந்து ஒரு அற்புதமான ஜாதகம், மிக தெளிவான ஜாதகம். சின்ன வயசு தான், ஆனால் 60 வயசு உள்ள அனுபவம் உள்ள ஜாதகனாக இருக்கிறான். இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா லக்னமே உங்களுக்கு கேதுக்கால், ஞானம் பெற்ற காலில் அந்த கேது சுயக்காலில் உட்காந்துருக்குது. அப்போ லக்கண புள்ளி பலம் பெற்றுக்குச்சு. லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதி கேது. கேது 9ல், கேது சுயக்காலில் அந்த குரு பார்த்துட்டார். அப்போ இது மிகப்பெரிய ஞானமுள்ள குழந்தை. லக்கண புள்ளி பலம். லக்னாதிபதி பாருங்க குரு பகவான் சூரியங்கால், 9 குணம் பாக்கியாதிபதிக்கால். லக்கணத்தில் வர்க்கோத்தம் பெற்ற கிரகங்கள் ஆட்சி பலனை தரும்னு முன்னோர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ
நமக்கு வந்து அந்த லக்னாதிபதி பலம். சந்திரனை பாருங்கள், 7ல் 5 குடையன் பாய்க்கு 5 குடையன் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி நட்சத்திரம் கால். அப்போ பாருங்கள், லக்னாதிபதி ராசியாதிபதி பலம் பெற்றுச்சு. ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ராசி இது 3ம் பலம் பெற்றால் ஆளுமை திறமை, ஞானம், அறிவு, தெளிவு, புத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த குழந்தைக்கு அப்படி இருக்குது. இதில் இன்னொரு ரகசியம் சொல்கிறேங்க கேளுங்க, இன்னொரு உண்மையும் சொல்கிறேங்க கேளுங்க. ஒரு ஜாதகத்தில் கெடுப்பலனே இல்லாத கிரகங்கள் இருக்கணும். எதிரிகளே இல்லாத ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை இருக்கணுங்க. எதிரிகளே இல்லாத இருக்கணும். எதிரிகள் நமக்கு குறைவாக இருக்கணுங்கிறது தான் ஜோதிடம். இப்போ இந்த ஜாதகம் வந்து தனுசு லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி சந்திரன். அவர் 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி 5ஆம் அதிபதி செவ்வாய் பகவானோட கால் ஏறி நட்சத்திரம் ஏறி அந்த செவ்வாய் குருவோடைய நட்சத்திரம் ஏறிடுச்சு. அந்த செவ்வாய் குருவோடைய நட்சத்திரம் ஏறி குருவால் பார்க்கப்படுகிறார். அப்போ பாருங்கள், லக்னத்தில் லக்னாதிபதி பாக்கியாதிபதி நட்சத்திரம், சந்திரன் 5ஆம் அதிபதி நட்சத்திரம், 9ஆம் அதிபதி சூரிய பகவான் புதனுடைய நட்சத்திரம். அந்த புதன் சுய நட்சத்திரம். அடுத்தது சுக்கிரன் பாருங்க, இந்த ஜாதகத்தில் சனியோட நட்சத்திரம். அந்த சனி பாருங்க கேதுவோட நட்சத்திரம். அப்போ அந்த கேது சுயக்கால் பலம் பெற்றுருச்சு. அந்த கேதை குரு பார்க்குறார். ஒரு ஜாதகத்தில் குருவுக்கு 5-9 கேது இருந்தாலும், கேதுவுக்கு 5-9 குரு இருந்தாலும் கபல யோகம்னு சொல்கிறாங்க. கோடீஸ்வர யோகம், அறிவு, ஞானம், புத்தி, தெளிவடைஞ்ச ஜோதிடங்கிறாங்க. இதில் என்ன பார்த்தீங்கன்னாங்க, எந்த கிரகங்களும் பலனை இழக்கவில்லை. இப்போ புதன் நீசமாயிடுச்சேன்னு எடுக்கலாம், சொல்லிடலாம். நீசத்தில் ஒரு இருட்டு வீட்டில் ஒரு லைட், ஒரு இருட்டு வீட்டில் இப்போ புதன் நீசம் இருட்டு, அந்த இடத்துல சுக்கிரன் 1 கோடி லைட். அப்போ நீசபங்க ராஜயோகம் பெற்று விட்டது. அப்போ அங்கே 4ஆம் பாவம் தான் பலமாக இருக்குது. இந்த ஜாதகனுக்கு அம்மா தான் பலம், அப்பாவும் பலம் தாங்க. இந்த ஜாதகம் அம்மாவும் பலம், அப்பாவும் தான் பலம். இப்போ நான் என்னென்னலாம் சொல்கிறேன்னா அந்த அம்மாட்ட சொன்னேன். இந்த ஜாதகன் பிறந்த உடனே ஆளுமைத்திறன் படைத்த ஜாதகன், அம்மாவுக்கு வளர்ச்சி, அப்பாவுக்கு வளர்ச்சி, அறிவுத்திறன் ஆற்றல் பெருசு. இந்த ஜாதகன் படிப்பார், நல்ல உத்தியோகத்துக்கு போவான், அது கவர்மெண்ட் வேலைக்கு போவான்னு சொன்னாங்க அம்மாக்கிட்ட. ஆமாங்கன்னு, அந்த பையன் அப்படி தான் செயல்படுறான்னு சொல்லி. அப்போ இந்த கிரகமெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பலமாயிடுச்சு. 6ஆம் அதிபதி நற்கிரகத்தோடு சேர்ந்து நல்லவராயிட்டார். 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி வளர்பிறை சந்திரன். இந்த ஜாதகத்தில் தனுசு லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி சந்திரனாக வர்றதுனால இதை வளர்பிறை சந்திரனை சுப சந்திரனாக போய் 5ஆம் அதிபதி காலி ஏறி அது புண்ணியம் பெற்றுக்குச்சு. அப்போ இந்த ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி இந்த லக்ன கிரகங்களோடு சேர்ந்துக்குச்சு, அஷ்டமாதிபதி லக்ன சுபரோடு சேர்ந்துக்குச்சு, பாதகாதிபதி லக்ன சுபரோடு சேர்ந்துக்குச்சு. பாபர்களே யாரும் இல்லை. இந்த ஜாதகம் முன்று சென்றால் பின் பக்கம் 10 பேர் இவனோட கூட இருப்பாங்க. இந்த ஜாதகனுடைய எந்த நேரமும் 10 நல்லவர்கள் தான் கூடுவாங்க, நல்லவங்க தான் பேசுவாங்க. ஆசிரியர்களே இந்த ஜாதகனை கேட்டு தான் ஆலோசனை பண்ணுவாங்க. ஆசிரியருக்கு பாடம் போதிப்பது போல் இப்போ ஜாதகம் செயல்படுவார். இப்போ இந்த ஜாதகம் ஒரு ஜாதகத்தில் பாருங்கள், 6, 8, 12 குடையவர்கள் பலவீனப்பட்டு விட்டார்கள். அது மட்டும் இல்லை, 6, 8, 12 குடையவர்கள் இந்த ஜாதகத்தில் பாக்கியாதிபதியுடன், லக்னாதிபதியுடன், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியுடன் கேந்தல் திரிகோணத்தில் பலம் பெற்று விட்டார்கள். அதனால் இந்த ஜாதகனுக்கு எதிர்ப்பு கிடையாது. இந்த ஜாதகன் எங்கே சென்றாலும் அங்கே வரவேற்பு இருக்கும், ராஜயோகம் இருக்கும். இன்னும் சொல்ல போனாங்க, இந்த பயம் பண்ண சேட்டையும் இந்த பயம் பண்ண வேலைகளையும் யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த ஜாதகன் நம்ம டாடா கம்பெனியுடைய தலைவர் இருக்கிறார் ரத்னா டாட்டா, அவரோடையும் ஃபோட்டோ எடுத்துருக்கிறான். இப்போ தலைவர் பதவி ஏற்றிட்டாங்க, அவரோடையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான். அவங்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறான். அவங்க மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், எவ்வளோ பெரிய பணக்காரன், எவ்வளோ பெரிய அரசியல்வாதி எல்லாருமே இந்த ஜாதகனோட இருக்கிறாங்க, நெருங்கி தொடர்பில் இருக்கிறாங்க. எல்லாத்தோடையும் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. எல்லாத்தோடையும் 60 வயசு உள்ள மெச்சூரிட்டியோட வயசு அனுபவத்தோடு செயல்படுறான். எல்லா மந்திரி
எம்எல்ஏ, கலெக்டரு, பெரிய பெரிய கோடீஸ்வரனோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அஞ்சறதில்லை, எதுக்கு எடுத்தாலும் அஞ்சறதில்லை, அஞ்சாத செயல்படுறான். அது காரணம் 3ஆம் பாவம் தான் அஞ்சா நெஞ்சம் படைச்சது. பயமே இருக்காது 3ஆம் படம் தான். அந்த 3ஆம் அதிபதி திரிகோணம் ஏறி குரு பார்க்குறார், கேதோடு சேர்ந்துருக்கிறார். அப்போ அந்த பயமே கிடையாது, தைரியம். 3ஆம் இடம் தான் பரீட்சை எழுதுறது. 3ஆம் இடம் தான் போட்டி பந்தயங்களில் எந்த பரீட்சைனாலும் படிக்கிறார், அப்படி நல்லா எழுதுகிற அப்படி இந்த பையன் படிச்சிருவாரு. அந்த அம்மா கேட்டுச்சு, என்னம்மா படிக்க, எங்கள் பையன் என்ன படிப்பான்னு கேட்டாங்க. உங்கள் பையன் வக்கீலுக்கு படித்தா நீதிபதி ஆவான்னு. அந்த அம்மாவுக்கும் அதே எண்ணம் தான், அந்த பையனுக்கும் அதே எண்ணம் தான். அந்த பையன் அது மட்டும் நான் கேட்குறான், அண்ணன் நிறையா கேட்டாப்பியா படிச்சுட்டு பிஸ்னஸ் பல கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணணுன்னு 9-10 கூடையர்கள் சேர்ந்துருக்கிறாங்க, பல கோடி பிஸ்னஸ் பண்ணுவாமான்னு சொன்னேன். அதெல்லாம் 40 வயசுக்கு மேலே பிரபலமான தொழில் செய்வார். 9-10 கூடையே 4ஆம் பாவத்தில் இருப்பதனால் அவன் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் படிச்சுட்டு வக்கீலுக்கு படிச்சுட்டு நீதிபதி ஆகுவார். நீதிபதி ஆகிட்டு பல தொழிலில் செய்வாங்க. இவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் இதுமாரி வேலையில் இருந்துக்கிட்டு பல பிஸ்னஸ் பல வியாபாரம் பண்ணுறாங்க. அதில் பார்த்து இந்த பையனை சின்னத்துலேருந்து அந்த எண்ணம் வந்துருச்சான். அதனால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகம். இதில் நெகட்டிவான பாயிண்ட்டே எதுவும் கிடையாது. அம்மா இந்த ஜாதகம் பிறந்த உடனே தாய் தெல்ல தெளிவாக ஜோதிடம் சொல்லுது. இந்த பையன் பிறந்த வீடு தான் ஜோதிடம் கற்றுக்கிச்சு. இந்த தகப்பன ஜோதிடம்னு சொல்லுவார். இவங்க இந்த ஜாதகனுடைய அப்பாவும் அம்மாவும் பிரபலமான ஜோதிடர்கள். ஒரு ஜோதிடர்கள் நம்மக்கிட்ட எது ஜோதிஷம் பார்க்கணும், தன்னுடைய ஜாதகத்தை தானே ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, மற்றவங்கிட்ட கொடுத்து தான் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி இந்த சுகநாடியில் எப்படி சொல்கிறாருன்னு சொல்லி என்கிட்ட கேட்டு பார்த்தாங்க. நான் ஜோதிஷம் சொன்னேன். நாம் சொன்ன சொல்லுக்கு ஒரு வார்த்தை கூட மறுக்கலை. இன்றைய வரைக்கும் ஜாதகம் பார்த்த காலத்தில் இன்றைய வரைக்கும் காலையில் கூப்பிட்டு வணக்கம் சொல்லுவாங்க, வணக்கம் போடுவாங்க, நல்வாழ்த்து சொல்லுவாங்க. தாய் ஏன்னா இந்த சுகநாடி அவ்வளோ அற்புதமாக பலன் எடுக்குதுங்கிறதுக்கு தாங்க ஆகும். நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்துங்க, ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி, லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, ராசியாதிபதி பலம் பெற வேண்டும். 3, 6, 8, 12 குறைவர்கள் பலவீனப்பட வேண்டும். இப்போ என்ன ஆயிடுச்சுங்கன்னா லக்னம் திக்பலம் இருக்குதுங்க. இந்த திக்பலத்துலேயே பார்த்தீங்கன்னா குருவும் புதனும் லக்னத்தில் திக்பலம், சந்திரனும் சுக்கிரனும் 4 திக்பலம், சனியும் ராகு 7 திக்பலம், சூரியன் ஜீவன் 10 திக்பலம். ஆனால் தனுசு லக்னத்துக்கும் ரிஷப லக்னத்துக்கும் லக்னத்தில் புதன் தனுசு லக்னத்தில் குரு இருக்கணும், ரிஷப லக்னத்துக்கு லக்னத்தில் புதன் இருந்தால் திக்பலம் பலம் பெறும். நம்ம எல்லாத்துக்குமே திக்பலம் எடுத்துகிட்டு வர முடியாது. தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி லக்னத்திலேயே பாக்கியாதிபதி நட்சத்திரம் ஏறி திக்பலம் பெற்றார். குருன்னா அறிவு, புத்தி, ஞானம் இதெல்லாம் பலமாக இருக்கும். இப்போ அதே போல் ரிஷப லக்னத்தில் 2, 5ஆம் அதிபதி ஆகிய புதன் ரிஷப லக்னத்தில் புதன் இருக்கிறது திக்பலம். இப்படி இந்த சர்பலம்னு சொல்லுவாங்க. அந்த சர்பலங்கிறத ஆராய்ச்சி பார்க்கும்போது இப்படி எடுத்துக்கணும். எல்லா லக்கணத்துக்குமே உங்களுக்கு திக்பலம் கொடுக்காது. கடக லக்கணத்தில் புதன் உட்காந்தா திக்பலம் தான் லக்கணத்தில், ஆனால் பலன் வேலை செய்யாது, தீமையை தான் செய்யும். அதேமாரி குரு கன்னியில் உட்காந்துருந்தாலும் மிதனத்தில் உட்காந்தாலும் திக்பலம் வேலை செய்யாது. நம்ம பிரித்து எடுத்து பார்த்துக்கணும். அப்போ தனுசு லக்கணத்தில் குரு இருக்கிறது திக்பலம். தனுசு லக்கணத்தில் லக்னாதிபதி பலம் பெற்று 4ஆம் பாவத்தில் திக்பலம் பெறாரு சுக்கிரன். சந்திரன் திக்பலம் பெறாரு, ஏன்னா 4ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவத்தில். இப்போ இந்தமாரி சர்பலத்தில் திக்பலம் எந்தெந்த இடத்துல வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த திக்பலம் தான் பலம் வேலை செய்யுது. அப்போ இந்தமாரி நீங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் 5, 9ஆம் அதிபதி பலம் பெற்று 3, 6, 8, 12 பலவீனப்படணும். ஆனால் பலவீனம் கூட படலை, இங்கே யோகாதிபதிகளோடு சேர்ந்துட்டாங்க அவங்களும். அப்போ இந்த அணி ஒன்று சேர்ந்துட்டாங்க. இந்த ஜாதகனுக்கு எதுக்கிறதுக்கு பூமியில் யாருமே இல்லை. இந்த ஜாதகனுக்கு சண்டையிடுவதுக்கு யாரும் இல்லை. இந்த ஜாதகம் எந்த காரியம் செஞ்சாலும் தடைக்கு யாரும் இல்லை. அவன் செய்கிற காரியம் அத்தனையுமே தர்ம காரியமாக இருக்கும், நியாயமான காரியமாக இருக்கும், நல்ல காரியமாக இருக்கும். எல்லாம் நட்பு தான் இருக்கிறாங்க. படிக்கிற காலத்தில் நட்பு, தொழில் செய்கிற இடத்துல நட்பு, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல நட்பு, இப்படி எல்லாம் நட்பாக பழகிக்குவோம். இதுக்கு எதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஜாதகம்.
இப்போ இந்த ஜாதகம் மாதிரி நம்ம எல்லா ஜாதகத்தையும் பார்க்க முடியுமா? இந்த ஜாதகம் போல் எல்லா ஜாதகமும் நமக்கு கிடைக்குமா? இப்படி வர்றது வந்து லட்சத்தில் ஒரு ஜாதகம் வரும். அப்படி லட்சத்தில் ஒரு ஜாதகம் வர்றது தான் நான் எடுத்து வச்சுருந்து இந்த 2026 புத்தாண்டில் எல்லாத்துக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்து சொல்லி ஒரு நல்ல ஜாதகம் ஆய்வு பண்ணணும்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு உங்களுக்கெல்லாம் போட்டேன். இது ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எத்தனையோ மேடைகளில் எத்தனையோ ஜாதகத்தை போட்டு ஆய்வு பண்ணிருப்போம். ஆனால் நெகட்டிவாக அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா நிறையா நெகட்டிவ் பாதிக்கப்பட்டவங்க தான் நிறையா வராங்க. அப்போ நாம் ஒரே ஒரு ஜாதகத்தில் எந்த வீடும் கெடாமல் 12 பாவமும் கெடாமல் 9 கோள்களும் கெடாமல் அப்படிப்பட்ட ஜாதகம் 2026ஆம் ஆண்டில் வெளியிடணும்னு என்னுடைய ஆசை. அதுக்கு தான் இந்த ஜாதகத்தை போட்டு ஆய்விட்டுக்கிறேன். எப்பவுமே லக்னம் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பலம் பெற வேண்டும், 2 11ஆம் அதிபதி பலம் பெற வேண்டும், 4 10 பலம் பெற வேண்டும். இப்படி எல்லாம் ஜாதகம் பலம் பெற்றால் தன்னிச்சையாகவே 3 6 8 12 குறைகள் பலன் குறைஞ்சிடுவாங்க. அப்படி பலன் குறையலைன்னா அந்த லக்னத்துக்கு யோகாதிபதிகளோட ஆதரவில் அந்த 3 6 8 12 இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த 3 6 8 12 பலன் வேலை செய்யும். இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்கள், அஷ்டமாதிபதி 7ஆம் பாவத்தில் உட்காந்துக்கிறார். எப்பவுமே அஷ்டமாதிபதி 7ஆம் பாவத்தில் உட்கார்றது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும்னு எல்லாமே சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. இங்கே அஷ்டமாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 5ஆம் அதிபதியோட நட்சத்திரம் ஏறி அவர் குருவால் பார்க்கப்பட்டதுனால அஷ்டம தோஷமே கிடையாது. 6ஆம் அதிபதி சத்துரு ஸ்தானாதிபதி 4ல் உச்சம் பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானம் 9 குடம் பாக்கியாதிபதியோட சேர்ந்ததுனால 6 8 பலம் பெற்றுக்குச்சு. இந்த ஜாதகனுக்கு தான் நன்மை செய்வது தீமை செய்யாது. 3ஆம் பாவம் நல்லா பலம் பெற்றுக்குச்சு, 12ஆம் பாவம் பலம் பெற்றுக்குச்சு. அப்போ 3 6 8 12 லக்ன சுபர்களோடு சேர்ந்துட்டார்கள். லக்ன சுபர்களுடைய நட்சத்திரம் ஏறிட்டார்கள். லக்ன சுபர்களுடைய பார்வையில் இருக்கிறார்கள். அப்போ 3 6 8 12 தீமை செய்யாது. 1 5 9 பலம் பெற்று 3 6 8 12 கூடியவர்கள் அந்த லக்ன சுபர்களோடு சேர்ந்து நன்மை செய்ய புறப்பட்டார்கள். இவர்கள் எதிரிகள் யாருமே கிடையாது. நோய் நொடி வராது, கடன் தொல்லைகள் வராது, தொழில் செஞ்சால் நஷ்டங்கள் வராது. இப்படி பல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகம், அற்புதமான ஜாதகம். அந்த ஜாதகத்தை இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு அன்னைக்கு வெளியிட்டு MKS அஸ்ட்ரோடி பார்த்து கொண்டு உள்ள ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட சகோதர சகோதரிகளுக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களும், புத்தாண்டு வாழ்த்துக்களோட இந்த ஜோதிடத்தை வந்து மிக திறமையாக எல்லாருக்கும் மிக தெளிவாக சொல்லணும்னு சொல்லி, இப்போ நெகட்டிவாக நிறைய இருக்கும் ஜாதகத்தில், இது பாசிட்டிவானது. இதுமாரி பாசிட்டிவாக நிறைய பார்த்துக்கணும். அதுக்கு தான் பொதுவாகவே சொல்கிறது, லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி பலம் பெற்றால் போதும், ஆளுமை திறமை பெறும். லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகமும் லக்னாதிபதி கால் கொடுத்த கிரகமும் ஆட்சி உச்சம் பெற்றாலும் ஆளுமை திறமை பெறும். அப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் பலம் பெற்றுருச்சு, 12 பாவமும் பலம் பெற்றுருச்சு. இப்படி எல்லாம் எல்லா 12 பாவமும் பலம் பெற்று 9 கோள்களும் பலம் பெற்று அமானி சக்தி தன்னுக்கு தானே உற்பத்தி ஆகிக்கும். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு போய் பள்ளியோட பயணம் சேர்த்துறோம், வாத்தியார் சொல்லி தருவாங்க. எந்த ஜாதகம் வாத்தியார் சொல்லி தேவையில்லை, அமானி சக்தி தானாகவே அவனுக்கு தானாகவே உற்பத்தி ஆகிடும். இப்போ என்ன படிக்கணுங்கிறது அது தானாக உற்பத்தி ஆகிக்கும், என்ன தொழில் செய்யணுங்கிறது தானாக உற்பத்தி ஆகிக்கும், உலகத்தை எப்படி பார்க்கறது தானாக உற்பத்தி ஆகிக்கும். அதுக்கு பேர் தான் அமானி சக்தி. இதுக்கு இறைவனுடைய துணை இருக்குன்னு சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாம். அதனால் இந்தமாரி ஒரு அற்புதமான ஜாதகத்தை 2026ஆம் ஆண்டு புத்தாண்டில் அனைவருக்கும் என்னுடைய MKS அஸ்ட்ரோடி சார்பாக உங்களுக்கு வழங்கி அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். எத்தனை நிமிஷம்